இந்த வீடியோவில் நாம் தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்திய ஆட்சியியல் நம்ம சிலபஸில் முக்கியமான டாபிக் இன்றைக்கி தகவல் அறியும் உரிமை சட்டம் கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்க்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 இது இந்திய நாடாளுமன்றத்தால் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களிடமிருந்து மக்கள் உரிமையுடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் தகவல் அறியும் உரிமை சட்டம். இதிலிருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பாக இடம்பெறும். அதனால் டைம் இருக்கும்போது இந்த டேட்டு இயரெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரிவிஷனுக்கும் நோட்ஸ் எடுக்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சட்டம் எதற்காக வந்துச்சு அப்படின்னா, பொது நிறுவனங்கள், அதாவது அரசு உதவி பெறும் நிறுவனங்கள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களிடமிருந்து நாம் உரிமையுடன் அதனுடைய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக உருவாக்கப்பட்ட சட்டம் தான். இப்படி கூட கொஷின் கேட்கலாம்ல, நம்ம எப்படி எல்லா விதத்துலேயும் நம்ம தயாராக இருக்கிறபடி நாம் பார்த்துக்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்டம் தான் அதற்காக ஏற்படுத்தப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இந்த சட்டம் 2004 டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டு, அதாவது நாடாளுமன்றத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்டு 2004 டிசம்பர் மாதம் தான் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்திருக்காங்க. அதுக்கப்புறம் மக்களவையில் 2005 மே 11 அன்று மக்களவையிலும் 2005 மே 12 அடுத்த நாள் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. தகவல் அறியும் உரிமை சட்டம் மக்களவையிலன்னு கேட்டாங்கன்னா 2005 மே 11 அன்றும், மாநிலங்களவையில் எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 2005 மே 12 அடுத்த நாள் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. 2005 ஜூன் 15 அன்று குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்டது. தகவல் அறியும் உரிமை சட்டம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 2005 ஜூன் 15. 2005 ஜூன் 21 அன்று அரசு பதிவிதழில் வெளியிடப்பட்டுச்சு. அப்புறம் 2005 அக்டோபர் 12 அன்று முதல் நடைமுறைக்கு வந்தது. தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன அப்படின்னா 2005 அக்டோபர் 12 அன்று தான் முதல்ல நடைமுறைக்கு வந்தது. இது கிளியர் தானே? இதெல்லாம் ஆண்டெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நீங்களாக இந்தியாவின் பிற பகுதிகள் அனைத்திற்கும் பொருந்தும். இதன்படி ஒவ்வொரு இந்திய குடிமகன்களும் தகவல் பெறும் உரிமை பெற்றவர்கள். ஒவ்வொரு நாளும் 4800க்கும் மேற்பட்ட தகவல் அறியும் விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்படுது. இது வரைக்கும் 10 ஆண்டுகளில் இத்தனை விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சட்டத்தின் கீழ் இந்தியாவின் எந்த ஒரு குடிமகனும் ஒரு பொது அதிகாரம் அல்லது அரசாங்க அமைப்பு அல்லது அரசின் கருவியாக இருக்கிற அமைப்பில் இருந்து தகவல்களை நாம் கோரலாம். உடனடியாகவோ அல்லது 30 நாட்களுக்குள்ளே பதிலளிக்க வேண்டும். அவங்க ஒவ்வொரு பொது அதிகாரமும் தங்கள் பதிவுகளை பரந்த அளவில் பரப்புவதற்கும் சில வகை தகவல்களை முன்கூட்டியே கணினி மயமாக்குவதற்கும் இந்த சட்டம் கண்டிப்பாக தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதனால் குடிமக்களுக்கு முறைப்படி தகவல்களை கோர குறைந்தபட்ச உதவி தேவைப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து, இந்தியாவில் மஸ்தூர் கிஷான் சக்தி சங்கதன் என்ற அமைப்பு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகித்தது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் நிறைவேற்றுவதில் நான் கொஷின் மாதிரியே நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகித்த அமைப்பு எது அப்படின்னு கேள்வி வந்துட்டா ஆன்சர் மஸ்தூர் கிஷான் சக்தி சங்கதன் அமைப்பு தான் விடை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகித்த அமைப்பு மஸ்தூர் கிஷான் சக்தி சங்கதன் அமைப்பு தான். அதனால தான் இது இம்பார்ட்டன்ட்னால 2 டைம் சொல்கிறேன். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 சூஸ்திரதாரி யார் அப்படின்னா அருணா ராய் என்பவர் ஆவார். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 சூத்திரதாரி யாருன்னு கேட்டாங்கன்னா விடை அருணா ராய் என்பவர் தான். தகவல் அறியும் உரிமை இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சட்டப்பூர்வமான உரிமை ஆகும். தகவல் அறியும் உரிமை சட்டப்பூர்வமான உரிமையா, சட்டப்பூர்வம் இல்லாத உரிமையா அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் கண்டிப்பாக அது ஒரு சட்டப்பூர்வமான உரிமை ஆகும்.
தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் உள்ள அதிகாரிகள் நீதித்துறை அதிகாரிகள் என்று அழைக்கப்படுறாங்க. இது பாருங்க இம்பார்ட்டன்ட். அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழே இருக்காங்கள அதிகாரிங்க, அவங்க எப்படி அழைக்கப்படுகிறார்கள்? நீதித்துறை அதிகாரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்திய அரசியலமைப்பின் பேச்சு சுதந்திரம் என்ற அடிப்படை உரிமையை பலப்படுத்தும் பொருட்டு தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த சட்டத்தின் அடிப்படையில் உரிமையை பலப்படுத்தும் வகையில் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னா, பேச்சு சுதந்திரம், மறந்துடாதீங்க, பேச்சு சுதந்திரம் என்ற அடிப்படை உரிமையை பலப்படுத்தும் பொருட்டு தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. அடுத்தது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அதிகாரப்பூர்வ ரகசியங்கள் சட்டம் 1923 மற்றும் பல்வேறு சிறப்பு சட்டங்களால் இந்தியாவில் தகவல் வெளிப்பாடு தடை செய்யப்பட்டுள்ள தகவல்கள் கோர வழி இல்லை. அதிகாரப்பூர்வ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அதிகாரப்பூர்வ ரகசியங்கள் சட்டம் ஆண்டு 1923. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் தகவல் வெளிப்பாடு தடை செய்யப்பட்டுள்ள தகவல்கள் கோர வழி இல்லைன்னு சொல்லுது. தகவல் உரிமை என்பது இந்திய குடிமகளின் அடிப்படை உரிமைகளை குறிக்குது. தகவல் உரிமை சட்டம் பொது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் நோக்கம் இருக்குமில்ல, அது நோக்கம் என்ன அப்படின்னா, அரசு அதிகாரிகள் தங்களது செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மையை கொண்டிருப்பதும் அரசு மற்றும் அரசு சார்ந்த அலுவலகங்களில் செயலாற்றுபவர்களிடையே பொறுப்புடைமையை மேம்படுத்தவும் அரசு மற்றும் அரசு சார்ந்த அலுவலகங்களில் செயலாற்றால் குறித்த தகவல்களை பெற விரும்பும் குடிமக்களுக்கு அதை வழங்க வகை செய்வதோடு ஊழலை கட்டுப்படுத்தி தவிர்ப்பதும் அரசு அலுவலகங்கள், நிறுவனங்கள் மற்றும் துறைகள் மக்களுக்கு தேவையான தகவல்களை தர கடமைப்பட்டுள்ளதை உறுதி செய்வதும் அரசு மற்றும் அரசு சார்ந்த அலுவலகர்களை பொறுப்புடையதாக ஆக்குவதோடு உள்ளார்ந்த தகவல்களின் இரகசியத்தையும் கட்டி காக்குது. தகவல் பெறும் சட்டத்தின் நோக்கங்களாக தான் இவைகளெல்லாம் தகவல் பெறும் சட்டத்தின் களாக இருக்குது. தகவலுக்காக விண்ணப்பம் செய்கிற விண்ணப்பதாரர்களிடமிருந்து என்னென்னா அந்த தகவல்களை கோருவதற்கு காரணத்தை கேட்டல் கூடாது. நீங்கள் ஏன் தகவல் கேட்குறீங்க அப்படிங்கிற காரணத்தை அவங்க நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க. மேலும் அவரை தொடர்பு கொள்வதற்கு தேவையான விவரங்களை தவிர வேறு தனிப்பட்ட விவரங்கள் கோரக்கூடாது. இப்போ நம்ம ஒரு தகவலை கேட்குறோம் அரசாங்கத்துக்கிட்ட, அதிகாரிங்கிட்ட அப்படின்னா நம்ம தேவையான விவரங்களை மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கு அதிகமான விவரங்களை யாரும் நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க, நாமளும் கொடுக்க தேவையில்ல. அடுத்தது தகவல் கொடுக்கும் கடமை. தகவல் கொடுக்கிற கடமை யாருக்கு இருக்குது? அரசாங்கம் சார்ந்த அல்லது அரசு உதவி பெறும் நிறுவனங்கள், துறைகள், அலுவலகங்கள் அனைத்தும் தங்களை பற்றி தகவல்களை தாமாகவே முன்வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற தகவல் கொடுக்கும் கடமை அவங்களுக்கு இருக்குது. குறிப்பாக தகவல்களை பெறும் நோக்கோடு மக்கள் தங்களிடம் கேட்கும் பொழுது தகவல்களை அளிக்க வேண்டிய அரசு நிறுவன அலுவலர்களிடம் கடமை. அரசு யாருடைய கடமையாக இருக்குது? அரசு நிறுவன அலுவலர்களின் கடமையாக இந்த சட்டம் கூறுகிறது. யாருடைய கடமைன்னு கேட்டாங்கன்னா, தகவல் கொடுக்கும் கடமை அரசு நிறுவன அலுவலகர்களின் கடமை அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் கூறுகிறது. தகவல் என்றால் பிரிவு 2(1) படி பதிவேடுகள் அப்படின்னு அர்த்தம். ஆவணங்கள், குறிப்பாணைகள், மின்னஞ்சல்கள், கருத்துரைகள், அறிவுரைகள், செய்தி வெளியீடுகள், சுற்றறிக்கைகள், ஆணைகள், நாள் விவர குறிப்பேடுகள், ஒப்பந்தங்கள், அறிக்கைகள், தாள்கள், மாதிரிகள், மாதிரி படிவங்கள், மின்னியக்க வடிவில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை உள்ள தகவல்கள் மற்றும் நடைமுறையில் உள்ள வேறு சட்டத்தின் கீழ் அரசு அலுவலகர்கள், அதாவது அதிகாரிகள் மேற்பார்வையிடும் அதிகார வரம்புக்குள் வரும் எவ்விதமான தனியார் குழுமமாக இருந்தாலும் அவை தொடர்பான செய்திகளும் தகவல்களும் இதில் அடங்கும்னு சொல்கிறாங்க. விண்ணப்பம். அடுத்து தகவல் பெற விரும்பும் நபர் ஆங்கிலம் அல்லது இந்தி அல்லது விண்ணப்பம் செய்யப்படும் நிலப்பகுதியின் அலுவல் மொழியில் எழுத்து வடிவிலோ அல்லது மின்னஞ்சல் வழியாகவோ
தகவலின் விவரங்களை குறிப்பிட்டு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, நாம் இந்தி அல்லது ஆங்கிலம் இல்லது நாம் எந்த ஊரில் இருக்கோமோ அந்த நிலப்பகுதியில் இருக்கிற அந்த அலுவல் மொழியின் வடிவத்தில் நாம் மின்னஞ்சலாகவோ அல்லது எழுத்து வடிவிலோ தகவல் விவரங்களை குறிப்பிட்டு நம்ம விண்ணப்பிக்க வேணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் விண்ணப்பத்தை சம்பந்தப்பட்ட பொது அதிகாரி அமைப்பின் மத்திய பொது தகவல் அலுவலருக்கோ, அதாவது அலுவலருக்கோ அப்படின்னாவே அதிகாரிக்கோ, அல்லது மாநில பொது தகவல் அதிகாரிக்கோ, அல்லது மத்திய உதவி பெறும் தகவல் அதிகாரிக்கோ, அல்லது மாநில உதவி பெறும் தகவல் அலுவலருக்கோ அதிகாரிக்கோ அனுப்பலாம்னு சொல்கிறாங்க. குறிப்பு: தகவல் கோரும் விண்ணப்பதாரர் அத்தகவல் பற்றிய விவரங்களை அவரை தொடர்பு கொள்வதற்கு முகவரியையும் தவிர வேறு விவரங்கள் எதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. கோரிக்கையின் மீதான நடவடிக்கைகள் காலக்கெடு: விண்ணப்பம் கிடைத்த 30 நாட்களுக்குள் தகவல் அலுவலர் பதில் அளிக்க வேண்டும். குறிப்பு: அவசர தகவல்கள் என்றால் 48 மணி நேரத்துக்குள்ளே சம்பந்தப்பட்டவர் பதிலளிக்க வேணுமாம்மா. ஒரு அவசரமான ஒரு தகவல் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 48 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கணும், பதிலளிக்க வேணும்னு சொல்கிறாங்க. இதுதான் குறிப்பு. விண்ணப்பதாரின் கோரிக்கையை ஏற்ற மறுக்கும்போது தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவுகள் 8 மற்றும் 9 குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு பொருத்தமான காரணத்தை சுட்டிக்காட்ட நிராகரிக்க வேண்டும். அதாவது தகவல் பெறும் உரிமையை நிராகரிக்கிறாங்கன்னா அது சட்டம் தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 எந்த பிரிவின்படி தான் நிராகரிக்க முடியும், இது நோட் பண்ணிக்கோங்க. பிரிவுகள் 8 மற்றும் 9 படி தான் அதில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருத்தமான காரணத்தை சுட்டி காட்டி தான் நிராகரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பத்தை மறுப்பதற்கு காரணத்துடன் அக்கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து விண்ணப்பதாரர் மேல்முறையீடு எந்த காலக்கெடுவுக்குள்ளே செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிவிக்க வேணும்னு சொல்கிறாங்க. அவங்க நமக்கு தெரிவிக்கணும்னு சொல்கிறாங்க. கோரப்பட்ட தகவலானது ஒருவருடைய உயிர் அல்லது சுதந்திரம் தொடர்புடையதாக இருந்தால், இப்போ நம்ம ஒரு தகவல் கேட்குறோம், அது ஒருத்தருடைய உயிர் சம்மந்தப்பட்டதாகவும் சுதந்திரம் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் அந்த கோரிக்கை அவங்க பெறப்பட்ட 48 மணி நேரத்துக்குள்ளே தகவல்களை அளிக்கப்பட வேண்டும். இதுவும் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. உயிர் அல்லது சுதந்திரம் சம்மந்தப்பட்ட இருந்திருந்தால் நாம் கோரப்பட்ட தகவல் அது 48 மணி நேரத்துக்குள்ளே தகவல் அளிக்கப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. மனுதாரர் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள நபராக இருந்தால் எந்தவித கட்டணங்களும் அவரிடமிருந்து வசூலிக்க கூடாதுன்னு இந்த சட்டம் சொல்லுது. அடுத்தது விதிவிலக்கு அளிக்கப்பட்ட தகவல்கள். எதெல்லாம் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் என்னென்ன தகவல்கள்னு சொல்லி பார்க்கலாம். இந்திய குடிமக்கள் எவருக்கும் பிரிவு 8(1) கீழ் பின்வரும் தகவல்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இந்த தகவல்கள் எல்லாம் நான் கொடுக்க அவசியம் இல்லைன்னு சொல்லி இந்த விதிவிலக்கு இந்த தகவல்களுக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த பிரிவின் படி? பிரிவு 8(1) படி கீழ்கண்ட தகவல்கள், இப்போ நம்ம பார்க்க போகிற தகவல்கள் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதெல்லாம்? 1. இந்தியாவின் இறையாண்மை, ஒருமைப்பாடு, நாட்டின் பாதுகாப்பு, போர் யுக்திகள், நாட்டின் அறிவியல் மற்றும் பொருளாதார நலன், வெளிநாடுகளின் உறவு, இவற்றையெல்லாம் பாதிக்கும் குற்றம் புரிய தூண்டுதலாக அமையும் தகவல்கள் அவங்க அளிக்க அவசியமில்லை. 2. நீதிமன்றம், தீர்ப்பாயம் இவை வெளிப்படையாக தடை செய்துள்ள தகவல்கள் அல்லது நீதிமன்ற அவமதிப்பை உண்டாக்கும் தகவல்கள் தர அவசியமில்லை. 3. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சிறப்புரிமைகளை மீறுமை செய்யும் தகவல்கள், வணிக நம்பகத்தன்மை, வியாபார ரகசியங்கள், அறிவுசார் சொத்துடைமை இவை வெளிப்படுத்தப்பட்டால் இது 3ஆம் தரப்பினரின் சந்தை போட்டிற்கு குந்தகம் விளைவிக்கும்ல, அதனால் அதுவும் வெளியிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒருடைய பொறுப்புரிமை தகவல் உறவால் கிடைத்த தகவலை பெரும்பான்மை மக்களின் நலனுக்காக இன்றியமையாதது என தகுதி வாய்ந்த அதிகார அமைப்பு மனநிறைவு அடைந்தாலன்றி அத்தகவலை வெளியிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வெளிநாட்டு அரசுகளிடம் இருந்து ரகசியமாக பெற்ற தகவல்களை தர அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எந்த ஒரு நபரின் வாழ்வு, உடல் பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படுத்துவதை, தகவலின் மூலத்தை அடையாளப்படுத்துவதை அல்லது சட்டம் நடைமுறைப்படுத்துவதை அல்லது பாதுகாப்பு நோக்கங்களுக்காக இரகசியமாக கொடுக்கப்பட்ட உதவிக்கு ஆபத்து விளைவிப்பதையும் ஏற்படுத்தும் தகவல்கள் அளிக்க அவசியமில்லை. அப்புறம் புலனாய்வு அல்லது குற்றவாளிகள் கைது செய்வது அல்லது அவர்களின் மீது குற்ற வழக்கு தொடர்வதை தடை செய்யும் தகவல்கள்.
அமைச்சரவை செயலாளர்கள் மற்றும் பிற அலுவலர்கள், கலந்தாய்வுகளின் பதிவேடுகள், இதெல்லாம் அமைச்சரவை ஏடுகள், இதெல்லாம் வெளிப்படுத்துவதிலிருந்து விலக்கு பெறுகின்றது. குறிப்பு: அமைச்சரவை முடிவுகள் எடுக்க பின்னர் அம்முடிவுகள் அவற்றிற்கான காரணங்கள், பின்புலங்கள் இவைகளை தடை செய்யப்பட்ட தகவல்களாக இருந்திருந்தால் பொதுமக்களுக்கு தெரிவிக்கலாம்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. பொது செயல்பாட்டிற்கு பொது நலனிலிருந்து தொடர்பில்லாத தனிநபரின் அந்தரங்கத்தின் நியாயமான முறையில் தலையீடு செய்யும் தனிநபரோடு தொடர்புடைய தகவல்களை தெரிவித்தல் கூடாது. நாடாளுமன்றத்திற்கோ மாநில சட்டப்பேரவைக்கோ மறுக்கப்படாத ஒரு தகவல் தனிநபருக்கு மறுக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டிற்கு இருந்து பெறக்கூடிய ரகசிய தகவல்களை வழங்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது தகவல் பெறுவதற்கான முறைன்னு இருக்குல்ல, அது என்ன முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இச்சட்டப்பிரிவு 6 படி ஒரு பொது தகவல் வழங்கும் அதிகாரியிடமிருந்து சில தகவல்களை பெற விரும்பும் ஒரு குடிமகன் ஆங்கிலம் அல்லது தனது தாய்மொழியில் எழுத்து வடிவிலோ அல்லது மின்னணு வழியிலோ உரிய அலுவலகத்தின் பொது தகவல் அலுவலர் அல்லது உதவி தகவல் அலுவலர்களுக்கு விண்ணப்பிக்க வேணும். அது கூட கட்டணமாக 10 ரூபா பணமாகவோ அல்லது வங்கி காசோலையாகவோ அரசு செலுத்தும் சீட்டு மூலமாகவோ விண்ணப்பிக்க வேணும்னு சொல்கிறாங்க. இதுதான் தகவல் பெறுவதற்கான முறை. 3ஆம் தரப்பினர் தகவல் எப்படி பெறுறது? பொது தகவல் அலுவலர் 3ஆம் தரப்பினருக்கு தொடர்புடைய அல்லது 3ஆம் தரப்பினருடைய வழங்கப்பட்ட அல்லது 3ஆம் தரப்பினரால் இரகசியம் என கருதப்பட்ட தகவல்கள், பதிவுறுகள், அதன் பகுதிகள் எத்தனை வெளியிட வேண்டுமென்றால் அக்கோரிக்கை பெறப்பட்ட 5 நாட்களுக்குள்ள அக்கோரிக்கையினை பற்றியும் அந்த தகவலை வெளியிட விரும்புகிறாரா என்று 3ஆம் தரப்பினருக்கு எழுத்து வடிவிலான அறிவிப்பை அவங்க அளிக்க வேண்டும். அபராதம் இருக்குது. அதாவது இந்த சட்டத்தில் தவறு செய்யும் தகவல் அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அபராதம் வழங்கும் அதிகாரம் என்பது மத்திய தகவல் ஆணையம் அல்லது மாநில தகவல் ஆணையத்திடம் உள்ளது. இது பாருங்கள், இது ஒரு கொஸ்டினாக கூட கேட்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அதாவது தவறு செய்யும் தகவல் அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கும் அபராதம் வழங்கும் அதிகாரம், இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அபராதம் வழங்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஆன்சர் மத்திய தகவல் ஆணையம் மற்றும் மாநில தகவல் ஆணையத்திடம் உள்ளது. குறித்த நேரத்தில் தகவல் அளிக்காமை, தவறான தகவல்கள் தரது, வேண்டுமென்றே திருத்தப்பட்ட தகவல்கள் தரது, இதற்கான துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கலாம். மேலும் தலா 250 ரூபாய் வீதம் 25,000 ரூபாய்க்கு மிகாமல் தகவல் அலுவலரிடமிருந்து அபராதம் வசூலிக்கப்படும். அபராதம் வசூலிக்கப்படுகிற தொகை இது கூட கொஸ்டினாக கேட்டாங்கன்னா 250 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய்க்கு மிகாமல் தகவல் அலுவலரிடமிருந்து அபராதம் வசூலிக்கப்படுதா சொல்கிறாங்க. இந்த சட்டம் வழிகோலுகின்றது. இருப்பினும் அபராதம் விதிப்பதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலருக்கோ போதுமான வாய்ப்பளிக்க வேண்டும். பொது தகவல் அலுவலர் தான் நியாயமாகவும் கவனத்துடனும் செயல்பட்டுள்ளதை மெய்ப்பிக்கும் பொறுப்பு அவரை தான் சாரும். அவருடைய கடமை தான், அவர் தான் மெய்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சட்ட திருத்தங்கள் இருக்குது. 2019 சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில். அது என்னென்னு பார்க்கலாம். தகவல் ஆணையர்கள் பதவிக்காலம் சட்டப்படியாக 5 ஆண்டிலிருந்து 3 ஆண்டுகளாக குறைக்கப்படுகிறது. இதுவரை தேர்தல் ஆணையருக்கு நிகரான ஊதியம் மற்றும் படிகள் வழங்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு அவ்வப்போது இதை தீர்மானிக்கும் என்று திருத்தப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 2019 தான் திருத்தியிருக்காங்க. அது என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு பதவிக்காலம், தகவல் ஆணையர்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டாக இருந்துச்சு இல்லையா, அது 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவரை தேர்தல் ஆணையருக்கு நிகரான ஊதியம் தான் மற்றும் படிகள் தான் வழங்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு அவ்வப்போது அவங்க தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லியும் திருத்தப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம நோட்ஸில் பார்க்கலாம். அவுட் சோர்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது நமக்கு இம்பார்ட்டன்ட் தான், இது ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தகவல் ஆணையம் ஆர்டிஐ 1923 ரகசிய பாதுகாப்பு சட்டம் ஆங்கிலேயர் காலத்தில்
1923 ரகசிய பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. இது 1923 ரகசிய பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றியது ஜூன் 15, 2005 தான். ஆனால் நடைமுறைக்கு வந்தது தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்தது அக்டோபர் 12, 2005. இந்த முன்னாடி கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்த்தோம். இந்த ஆண்டுகள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடைமுறைக்கு வந்தது அக்டோபர் 12, 2005. சுதந்திரமாக 2002 தகவல் சட்டம் செயலில் இருந்துச்சு. சுதந்திரமான தன்னிச்சையான அமைப்பு, சட்டப்பூர்வமான அமைப்பு முன்னாடி நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்த்தோம். தகவல் பெறுவது, பதிவேடுகள், ஆவணம், மின்னஞ்சல், ஒப்பந்தம், சிடி மூலமாக நம்ம தகவல் பெறலாம். பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், அதாவது அப்படின்னா பொது தகவல் அலுவலர். இவங்க பிரிவு 5 படி வேலையில் அமர்த்துறாங்க. இவங்களை, அதாவது பொது தகவல் அலுவலர் எந்த பிரிவின்படி வேலையில் அமர்த்தப்படுறாங்க அப்படின்னா பிரிவு 5 படி வேலையில் அமர்த்துறாங்க. பிரிவு 6 படி எழுத்து மூலமாக தகவல் பெறலாம்னு சொல்கிறது. அதாவது தகவல் ஆணையத்திலிருந்து நம்ம எழுத்து மூலமாக தகவல் பெறலாம் அப்படின்று சொல்லுகிற பிரிவு ஆர்டிக்கல் 6. இது எப்படி 10 ரூபாய் கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்த்தோம். அதுதான் இங்கே இருக்குது. அடுத்து 30 நாட்களுக்குள்ள நமக்கு தகவல் தரணும். அதாவது உயிர் சம்மந்தப்பட்டது, உயிர் தனி மனித சுதந்திரம் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் 48 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு தகவல் அளிக்கணும். 30 நாளுக்குள்ளே நமக்கு தகவல் மற்ற தகவல்களாக இருந்தால் 30 நாளுக்குள்ளே கொடுத்தா போதும். 30 நாளுக்குள்ளே கொடுக்கல அப்படின்னா நம்ம மேல்முறையீடு செய்யலாம். அதாவது 90 நாட்களுக்குள்ளே தகவல் ஆணையம் பொறுப்பு. 90 நாட்களில் மத்திய மாநில தகவல் ஆணையத்திடம் போய் நம்ம மேல்முறையீடு செய்யலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது மத்திய தகவல் ஆணையம் பிரிவு 12 படி தான் ஆர்டிஐ, மத்திய தகவல் ஆணையம் ஆர்டிஐ அமைக்கப்பட்டது பிரிவு 12 படி 2005. மாநில தகவல் ஆணையம் ஆர்டிஐ அமைக்கப்பட்டது பிரிவு 15 படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. இது நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். சிவில் கோர்ட்டுக்கு சமமானது தான் மத்திய தகவல் ஆணையம். மாநில தலைமை செயலகமுக்கு சமமானது தான் மாநில தகவல் ஆணையம். தலைவர் ஒருத்தர் இருப்பாங்க, 10 வரை இருக்கலாம். இதில் தலைமை ஆணையர் ஒருவர், 10 தகவல் ஆணையர்கள் வரை இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நியமிப்பவர் யார்? மத்திய தகவல் ஆணையர் ஆர்டிஐ நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். பதவி பிரமாணமும் அவர் தான் செய்து வைப்பார். ஆண்டு அறிக்கையை இவங்க குடியரசுத் தலைவரிடம் தான் சமர்ப்பிப்பாங்க. இதே மாநில தகவல் ஆணையம் ஆர்டிஐ நியமனம் யார் செய்கிறாங்கன்னா ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. பதவி பிரமாணமும் அவர் தான் செய்து வைக்கிறாரு. அவர் ஆண்டு அறிக்கையை மாநில தகவல் ஆணையம் யாரிடம் வழங்குது அப்படின்னா ஆளுநரிடம் வழங்கப்படுது. அப்புறம் பரிந்துரை செய்யும் குழு. மாநில தகவல் ஆணையர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யாரெல்லாம் பரிந்துரை செய்கிறாங்க அப்படின்னா பரிந்துரை செய்கிறது ஃபஸ்ட்டு பிரதமரால் நியமிக்கப்படும் கேபினெட் அமைச்சர்கள், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். இவங்க 3 பேரும் தான் பரிந்துரை செய்யும் குழுக்களில் இருக்காங்க. இவங்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டு 65 ஆண்டுகள் வரை. எது ஃபஸ்ட்டு வருதோ அதுதான். இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு சமமான தலைவர் தான் இந்த தலைவர். மத்திய தகவல் ஆணையருடைய தலைவர் யாருக்கு சமமான தலைவர் அப்படின்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு சமமானவர். ஜம்மு காஷ்மீரில் மட்டும் இந்த ஆணையம் இல்லை. இந்த பக்கம் பார்த்துடலாம். பரிந்துரை மாநில தகவல் ஆணையத்தை பிரிவு 15 படி அமைக்கிறாங்கல்ல, அது யாரெல்லாம் பரிந்துரை செய்கிறாங்க அந்த ஆணையர்களை அப்படின்னா முதலமைச்சர், இந்த பக்கம் பிரதமர், இங்கே முதலமைச்சர் வராரு. முதலமைச்சர் நியமிக்கப்பட்ட கேபினெட் அமைச்சர், இங்கே பிரதமரால் நியமிக்கப்படும் கேபினெட் அமைச்சர்கள், இங்கே முதலமைச்சரால் நியமிக்கப்படும் கேபினெட் அமைச்சர்கள் இடம்பெறாங்க. சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர், இங்கே மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் தான் பரிந்துரை செய்யும் குழுக்களாக இருக்காங்க. இவங்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டு 65 வயது வரை தான். மாநில தலைமை தேர்தல் ஆணையருக்கு சமமான தலைவராக தான் மாநில தகவல் ஆணையர் இருக்கிறாரு. மாநில தலைமை தேர்தல் ஆணையருக்கு சமம். இவங்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு சமமானவங்க தான் இந்த ஆணையர். 1997 மே 4
தமிழ்நாட்டில் இருந்துச்சு. மாநில தகவல் ஆணையம் அமைக்கப்பட்டது 1997 மே 4. தகவல் அறியும் உரிமை சட்டம். இந்த ஒரு வீடியோ போதும், இந்த டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம அடிச்சிடலாம். அதனால் ஒவ்வொரு டைம் இருக்கும்போது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பரிந்துரை செய்த ஆணையம். தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு பரிந்துரை செய்த ஆணையம் இருக்கும்ல, அது எந்த ஆணையம் அப்படின்னா 2ஆம் சீர்திருத்த ஆணையம்தான், 2ஆம் நிர்வாக சீர்திருத்த ஆணையம்தான் தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்காக பரிந்துரை செய்த ஆணையம். தலைவர் யார் இருந்தாங்க? இந்த 2nd நிர்வாக சீர்திருத்த ஆணையத்துடைய தலைவராக யார் அப்போ இருந்தாங்க அப்படின்னா வீரப்ப மொய்லி குழு தான் தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு பரிந்துரை செய்த ஆணையம். தலைவர் வீரப்ப மொய்லி. அப்புறம் 1ஆம் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், இதில் தலைவராக இருந்தவர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது எந்த மாநிலத்தில் இல்லாமல் இருந்துச்சு? நடைமுறைக்கு வந்தபோது எந்த மாநிலத்தில் மட்டும் இந்த சட்டம் இல்லை அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் மட்டும்தான் இந்த சட்டம் இல்லாமல் இருந்துச்சு. அடுத்தது, இதற்கு சட்ட விதிகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு. தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு சட்ட விதிகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னா 2012 தான் சட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அப்புறம் திருத்தங்கள் செய்த ஆண்டு 2019 18 தான் திருத்தங்கள் செய்த ஆண்டு. நம்ம இதுலேயும் பார்த்தோம்ல, கவர்மெண்ட் மெட்டீரியலையும் பார்த்தோம். சட்ட விதிகள் திருத்தங்கள் சட்ட விதிகள் 2018-19. 2ஆம் அட்டவணை 31 பிரிவுகளை கொண்டது. சின்னதாக நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். சமீபத்தில் சட்டம் திருத்தப்பட்டது 2019 தான் திருத்தப்பட்டுச்சு. சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு 2019. அவங்களுடைய பதவி காலம் 3 ஆண்டுகள். அந்த திருத்தப்பட்ட போன கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்த்தோம்ல, அதாவது திருத்தப்பட்ட 2019 தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 5 ஆண்டுகளாக இருந்த பதவிக்காலம் 3 ஆண்டுகளாகவும் 2019 சட்டத்தின்படி தான் திருத்தப்பட்டுச்சு. முதலில் சட்டம் நிறைவேற்றின மாநிலம் எது? தகவல் அறியும் உரிமை சட்டத்தை முதலில் நிறைவேற்றின மாநிலம் நம்ம தமிழ்நாடு. இது இம்பார்ட்டன்ட். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த நாள் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்த்தது மே 4 1997. முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? தகவல் அறியும் உரிமை சட்டத்தை முதல்ல அறிமுகப்படுத்திய நாடு எதுனா ஸ்வீடன் தான். 1974 அமல்படுத்தியது நடைமுறைப்படுத்தியது எது அப்படின்னா ஃபஸ்ட்டு அமெரிக்கா. தகவல் உரிமை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சமமாக நமக்கு வழங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. நாம் கட்டாயம் பெயர் முகவரியை சொல்லணும். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா டெல்லியில் அமைக்கப்பட்டிருக்கு. சட்டப்பூர்வமான அமைப்பா? ஆமாம், தகவல் அறியும் உரிமை சட்டம் சட்டப்பூர்வமான அமைப்பு, அரசியல் அமைப்பு, அந்தஸ்து பெறாத அமைப்பு. தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. சென்னை தேனாம்பேட்டையில் 2005 ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. உருவாக்கப்பட்டது 2005. கோவாவில் 1997. மத்திய பிரதேசில் 2003 தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. டெல்லியில் 2001 இயற்றப்பட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீரில் 2004. ராஜஸ்தான் கர்நாடகாவில் 2000. மகாராஷ்டிரா அஸ்ஸாமில் 2002 தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இந்த ஆண்டுகள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீவர்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். அடுத்த முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.